வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க இன்றைக்கி கோதுமை கொழுக்கட்டை செய்யலாம். கோதுமை மாவும் ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவும் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு சர்க்கரை ஒரு கிண்ணம் எடுத்து வச்சுருக்கேன். இது லைட்டாக வறுத்துப்போம். லேசாக வறுத்துட்டு தண்ணி ஊற்றி சர்க்கரை போட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு கொழுக்கட்டை சுடலாம். ரொம்ப ஈஸி, ரொம்ப ஸ்ட்ரென்த்து. குழந்தைங்களுக்கு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாங்க. வாங்க இப்போ லேசாக வறுத்துக்கலாம். வாசனை வர்ற அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். மாவு கோதுமை மாவு வாசனை வர்ற வரைக்கும் நல்லா லைட்டாக வறுத்தா போதும். ரொம்ப வறுக்க தேவையில்லை. நல்ல ஒரு வாசனை வரும் பாருங்கள். அந்த வாசனை வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். வர ஆரம்பிச்சிடுச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதுலேயே நம்ம சர்க்கரையும் இதில் நான் போட்டிருக்கேன். இதில் சர்க்கரை தேவையான அளவு, நமக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அந்த அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். நான் ஒரு சின்ன கிண்ணம் அதில் பாதி 3/4 கிண்ணம் அளவுக்கு சர்க்கரை போட்டிருக்கேன். அந்த ஹீட்லேயே அது நல்லா மெல்ட் ஆகிடும் பாருங்கள். இதுலேயே ஏலக்காயும் போட்டிருக்கேன். 3 ஏலக்காய் அடித்து போட்டிருக்கேன். இதில் நம்ம 1 ஸ்பூன் நெய் விட்டுப்போங்க. ஒரு பிஞ்சு சால்ட்டும், ஒரு பிஞ்சு சால்ட்டு, ஒரே பிஞ்சு சால்ட்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுப்போம். டேஸ்ட்டுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். ரொம்ப விடலை, ஒரே 1 ஸ்பூன் தான். இப்போ நம்ம இதை அப்படியே பரட்டிப்போம். இதில் தண்ணி ஊற்றி நம்ம கட்டியாக மாவு, சப்பாத்தி மாவு மாதிரி பசைஞ்சிட்டு உருட்டி வைக்க வேண்டியது தான். நம்மளுடைய கொழுக்கட்டை ரெடி. நம்ம இதில் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டுக்கலாம், தேங்காய் போட்டுக்கலாம், நம்மளுக்கு என்ன வேணுமோ அதில் போட்டுக்கலாங்க. நான் இப்போ இதில் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கிளறிப்போம். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. சப்பாத்தி மாவு பதத்தில் இருந்தால் தான் கொழுக்கட்டை பிடிக்க வரும். ரொம்ப குழக்குழன்னு ஆகிடக்கூடாது. நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு பசைஞ்சிக்கலாம். அதை சூடாக இருக்கிறதெல்லாம் நான் கரண்டியால் கிண்டுறேன். பார்த்துக்கிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி பசைஞ்சு உருட்டி வச்சுக்கலாம். இந்த சைடில் பார்த்திங்கன்னா நான் ஸ்டவ்வில் இட்லி பானை வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அது ஹீட் ஆகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த மாவை பசைஞ்சு கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இட்லி தட்டு எடுத்துட்டேன். அதில் நம்ம எண்ணெய் தடவிப்போம். அப்போ தான் கொழுக்கட்டை ஒட்டாது. அதனால் எண்ணெய் தடவி வச்சுட்டோம். மாவு சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சிட்டேன் பாருங்கள். 2 ஸ்பூன் அரிசி மாவு இல்லை 3 ஸ்பூன் அரிசி மாவு நம்ம போட்டுக்கலாம். ஏலக்காய், இன்னொன்று உங்களுக்கு வேணும்னா இதில் பாதாம் துருவி போட்டுக்கலாம், முந்திரி துருவி போட்டுக்கலாம், தேங்காய் துருவி போட்டுக்கலாம். நான் ஒன்றுமே போடலைங்க. சும்மா குட்டி குட்டியாக பிடிச்சி வைக்க போகிறேன். குட்டி குட்டி கொழுக்கட்டையாக பிடிச்சி வைக்கலாம். உருண்டையாகவும் பிடிச்சி வைக்கலாம். இந்த மாதிரி நம்ம பெருசாகவும் பிடிச்சி வைக்கலாம். நான் குட்டி குட்டி உருண்டையாக தான் பிடிக்க போகிறேன். பிடிச்ச ஒன்று பார்க்கலாம். கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாகவும் பிடிச்சி வைக்கலாம். இந்த மாதிரி குட்டியாகவும் பிடிச்சி வைக்கலாம், பெருசாகவும் பிடிச்சி வைக்கலாம். நம்ம இஷ்டம் தாங்க. அப்படின்னா பெருசாக பிடிச்சா பெருசாக பிடிக்கலாம், குட்டியாக பிடிச்சா குட்டியாக பிடிக்கலாம். பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஆசையாக சாப்பிடுவாங்க. அதே மாதிரி உருண்டையாக அது மாதிரி குட்டி குட்டியாகவும் பிடிச்சி வைக்கலாம். இது மாதிரி 3 விதமாக பிடிச்சி வச்சுருக்கேன். இது கோதுமை மாவில் செஞ்ச கொழுக்கட்டை. ஒரு 2 ஸ்பூன் மட்டும் அரிசி மாவு போட்டிருக்கோம், அவ்வளோதான். இதில் ஒன்றுமே போடலை. வெறும் சர்க்கரை, ஒரு பிஞ்சு உப்பு, ஏலக்காய், அவ்வளோதாங்க. சர்க்கரை இல்லை, நாட்டு சர்க்கரை. தேவையான அளவு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பசைஞ்சு உருட்டி வைக்க வேண்டியது தான். ஒரு 5 மினிட்ஸ் வெந்த உடனே பார்க்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. நான் முதல்ல வச்சுட்டேன். இப்போ மூடி போட்டு மூடி வச்சுருவோம். வெந்த ஒன்று பார்க்கலாங்களா? ஒரு 5 மினிட்ஸ் வெந்துடும். அது சீக்கிரம், ஒரு தட்டு தான். வெந்த ஒன்று பார்க்கலாங்களா? பாருங்கள், நம்ம ஒரு தட்டு தான் வச்சுருக்கோம். வெந்த ஒன்று பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சுங்க. சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. நான் ஒன்று டேஸ்ட் எடுத்து பார்த்தேன். ரொம்ப நல்லாயிருக்கு. ஒன்றுமே போடலை பாருங்கள். வறுத்துட்டு செஞ்சேன், அவ்வளோதான். ரொம்ப எம்மையாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கும் ஹெல்த்துங்க. அது நமக்கும் ஹெல்த்து. ஸ்நாக்ஸ் மாதிரி ஈவினிங்கில் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உடம்புக்கு சத்தான இந்த கொழுக்கட்டை நம்ம சங்கடகர சதுர்த்தி கூட பிள்ளையாருக்கு செஞ்சு படைக்கலாங்க. கோதுமை நம்ம ஃபாஸ்டிங் டயத்துலலாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது. பார்க்கவே இவ்வளோ அழகாக இருப்பாருங்க.